வணக்கம் நண்பர்களே. சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கிற மாதிரி பஞ்ச தாண்டவ ஸ்தலங்கள் இருக்குது. அது தில்லையில் ஆனந்த தாண்டவம், திருவாரூரில் அசபா தாண்டவம், மதுரையில் ஞானசுந்தர தாண்டவம், அவினாசியில் அக்னி தாண்டவம், திருமுருகன் பூண்டியில் பிரம்ம தாண்டவம். அந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் அன்னை பார்வதி தேவி 1000 ஆண்டு காலம் தவம் செஞ்சு சுபிக்ஷம் பெற்றதாக வரலாறு இருக்குது. நம்ம ஏற்கனவே பதிவிட்ட வில்வ மரத்து வீடியோவில் நம்ம 3 விதமான தீட்சைகளை சொல்லியிருக்கோம். மானசீக தீட்சை, பார்வை தீட்சை, ஸ்பரிச தீட்சை. அந்த 3 வகையான தீட்சைக்கும் 3 வகையான மரத்தை சொல்லியிருந்தோம். அதோட தேவலோக விருட்சங்கள் 5: வன்னி, பாதிரி, வில்வம், மா, மந்தாரை. இதை பஞ்சதருக்கள்னு நம்ம குறிப்பிடுறோம். அப்பேற்பட்ட பஞ்சதருக்களில் ஒன்றான பாதிரியும், பார்வை தீட்சைக்கு உண்டான பாதிரி மரமும் இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலோட தலவிருட்சமாக இருக்குது. பார்வதி தேவி தவம் செய்ய வந்தப்போ அந்த வனமே பூரா மந்தாரை மலர்களும் பஞ்சவில்வம், அதாவது நம்ம ஒரு இதழ் சொல்லியிருப்போம், பஞ்ச வில்வம் 5 இதழ் கொண்ட வில்வ மரம் இப்போ கிடைக்கிறது இல்லை. அந்த வில்வ மரம் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சான். அதே போல் மாமரம், கொன்றை, பாதிரி, செண்பகம், மகிழ், இந்த மாதிரி பூக்களெல்லாம் பூத்து குலுங்குற வனமாக இருந்துச்சான். அப்படி இந்த வனத்தில் பார்வதி தேவி வந்து தவம் செய்கிறப்ப சிவபெருமான் அம்மனோட தவத்தில் மகிழ்ந்து அம்மனுக்கு காட்சி தந்து இது தென்காசியாக சொல்லப்படுது. ஆன்மீக பூமியாகவும் புண்ணிய பூமியாகவும் திகழ்கிற இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் திருத்தலத்தோட தலவிருட்சத்தை வணங்கி நம்ம எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். காடு வளம் நிறைந்த காலத்துல எல்லாம் இந்த பாதிரி மரம் நிறைய காண கிடைச்சிது. அதாவது வனங்களில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பாதிரி மரங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருச்சு. எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா மிகவும் கம்மியாக கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இதோட எண்ணிக்கையே இப்போ இருக்குது. சில கோயில்களில் தலவிருட்சமாக மட்டும் இருக்குது. நிறைய இடங்களில் காண கிடைக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பாதிரி மரத்தோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதன் பூக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. தேவலோக விருட்சங்களான வன்னி, பாதிரி, வில்வம், மா, மந்தாரை இதை நம்ம நிறைய கோயில்கள்லேயும் காடுகள்லேயும் நம்மளோட தோட்டங்கள்லேயும் நட்டு வச்சு வளர்த்து பாதுகாக்கணும். அப்போ தான் இந்த விருட்சங்களோட சக்தி நம்மளுடைய சந்ததிகளுக்கு போய் சேரும். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.